விடுதலை சிறுத்தைகளால் பெரும்பான்மை இடங்களில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லா கட்சியுமே, திமுக உட்பட அனைத்து கட்சியுமே. ஆனால் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடம்பெற்றது குறித்து கடுமையான சொல்லாடல்களை திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் பயன்படுத்துகிறாங்க. இணையதளத்திலேயும் திமுக கடுமையாக விடுதலை சிறுத்தைகளை தொடர்ச்சியாக விமர்சிக்கிறாங்க. இது எப்படி அணுக முடியும்? இதுபோன்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மீதும் எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. இந்த இயக்கத்தின் மீது அதீதமான பற்றுதல், நம்பிக்கை உண்டு. விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் எந்த அளவுக்கு கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடி இருக்கிறோம் என்பதை நாடு அறியும். இந்த முடிவை நாங்கள் மேற்கொள்வதற்கு தனிப்பட்ட முறையில் தன்னலம் அல்லது பதவி ஆசை என்கிற காரணிகள் முதன்மையானவை அல்ல. தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடிதான் காரணம் என்பதை மேனாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். நாங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க இருக்கிறோம் என்பது குறித்து அவரிடத்திலே வெளிப்படையாக நாங்கள் மனம் திறந்து பேசியிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவை எடுக்கிறார்களோ அதை ஒட்டி விடுதலை சிறுத்தைகளும் முடிவை எடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்று நான் ஊடகங்களின் வாயிலாக சொன்னது மட்டுமில்லாமல் அவரிடத்திலே அவரை தனிமையில் சந்தித்த போதும் சொல்லியிருக்கிறேன். தனிநபர் தேவைகளுக்காக எந்த முடிவையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவை எடுக்கின்றனவோ அந்த முடிவை ஒட்டி எங்கள் முடிவும் இருக்கும் என்று கூறினோம். அப்போது அண்ணன் ஸ்டாலின் அவர்களோ, அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அதை எதிராக பார்க்கவில்லை. இந்த சூழலுக்கேற்ப நீங்கள் எடுக்கிற முடிவை, என்ன முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துங்கள் என்றுதான் கூறினார்கள். ஆகவே அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்ற பிறகுதான் இந்த முடிவை நோக்கி நாங்கள் நகர்ந்திருக்கிறோம். வெளிப்படையாக தாவேகா தரப்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் பின்னர் இயக்கத் தோழர்கள், குறிப்பாக முன்னணி பொறுப்பாளர்கள் மீண்டும் இது குறித்து கலந்து பேச வேண்டும் என்று விரும்பினார்கள். 8ஆம் தேதி இரவு நடந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பெரும்பான்மையான தோழர்கள் 32 பேரில் ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான தோழர்கள் ஆதரவு நல்குவது என்று முடிவெடுத்துவிட்ட பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவதுதான் சரியாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். ஆனாலும் நான் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் பொதுச் செயலாளர்களோடு மீண்டும் பேசிவிட்டுத்தான் முடிவை எடுப்பேன். அந்த முடிவு என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இணையவழி உயர்நிலைக்குழு கலந்தாய்வு கூட்டத்தில் கூறியிருந்தேன். அதன்படி 9ஆம் தேதி நண்பகல் வேளையில்தான் நாங்கள் 3 பேரும் ஓரிடத்திலே சேர்ந்து பேசுவதற்கான சூழல் உருவானது. அதேபோல வெளியூர்களில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களும்
நண்பர்கள் 1 மணிக்கு மேல்தான் வந்து சேர்ந்தார்கள். அந்த கூட்டத்திலும் கூட அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற கருத்து மேலோங்கியது என்றாலும் நான் வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்பதை வலியுறுத்திய நிலையில் 2 பொதுச் செயலாளர்களும் அதற்கு உடன்பட்டு தான் 9ஆம் தேதி 4:45 மணியளவில் எமது கட்சியின் தலைமையகத்தில் நான் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே எங்கள் ஆதரவை நல்குகிறோம் என்ற கருத்தை பதிவு செய்தேன். அதன் பிறகு இயக்கத் தோழர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு சூழலில்தான் தாவேகா தரப்பில் வெளிப்படையான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை மறுதலிக்கக்கூடாது, தவிர்க்கக்கூடாது, அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற கருத்து மீண்டும் மேலோங்கியது. ஆகவே கட்சியின் நலன்களை கருத்தில் கொண்டு நானும் அந்த நிலைப்பாட்டுக்கு இணங்கும் சூழல் உருவானது. அப்போது நானே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்து மேலோங்கியது. அதற்கு நான் இணங்கவில்லை. கட்சி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு பயணித்து வருகிற, இயக்க பணிகளில் தீவிரமாக முனைப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற, கட்சியின் மூத்த பொறுப்பாளராக துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற வன்னியரசு அவர்களை பரிந்துரைப்பதுதான் சரி என்று நான் முடிவு செய்தேன். இயக்கத் தோழர்களின் ஒப்புதலை பெற்றேன். அதன் அடிப்படையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.